ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருக்க குட் பேட் அக்லி அந்த படத்தோட டீசரை இன்னைக்கு சரியா 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட டீம் அதுக்கான ஒரு அபிஷியல் ப்ரோமோவை இப்ப கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டீசர் ப்ரோமோ பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே கிளிக் ஆகுறது ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த படம் தமிழ் படம் கிடையாது. கண்டிப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்து வச்சிருக்காரு. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே நீங்க ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே இந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்கல. எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எடுத்திருக்காங்க. நம்ம அஜித் சாரோட லுக் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஜெயில இருந்து வர என்ட்ரியை தான் இந்த படத்தோட டீசர் என்ட்ரியா இருக்கும். இந்த படத்தோட மெயின் என்ட்ரியாவும் இருக்கும். இந்த படத்தோட அந்த டீசர் கூட ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் ஜெயில இருந்து என்ட்ரி கொடுக்க போறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பை சம்பவமா இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பை நம்ம அஜித் சாரோட. அஜித் சார் கூட இந்த படத்துல சொன்னாராம் மாஸ் என்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆதிக் சொல்லியிருக்காரு சார் நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பை, நான் இந்த படத்துல உங்களை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பண்றாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒருவேளை குட் பேட் அக்லி படத்தோட டீசரை பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தல ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.